அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை. இன்று பார்க்க போகும் தலைப்பு, கடந்த 2 தினத்திற்கு முன்பு நடந்த விமான விபத்தை பற்றி. விமான விபத்து ஏன் ஏற்படுகிறது, அதற்கான காரணம், அதில் விமான விபத்தில் இறப்பவர்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கும், அந்த விமான விபத்தில் தப்பிச்சு பிழைப்பவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக விளக்குகிறேன். விமான விபத்து என்பது, விமானம் என்பது இரும்பு, முழுவதும் இரும்பால் ஆன ஒன்று. அப்ப இரும்பு சனி கிரகத்தை சனி கிரகத்துடைய இதுதான் இரும்பு. அதற்கடுத்து அதில் உள்ள பெட்ரோலும் சனி கிரகத்துடையது. பிறகு அந்த வெடி விபத்தை ஏற்படுத்துவது செவ்வாய். அது வெடி விபத்தை ஏற்படுத்துவது செவ்வாய். அதற்கடுத்து அந்த விமானம் காற்றில் பறக்கிறது. காற்றில் தான் மேலே அது எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம, ரோட்ல இல்லாம, காட்டுல மண்ணுடைய தொடர்பு இல்லாம காற்றில் தான் அது செல்லுகிறது. தன்னுடைய அந்த பெட்ரோல் மூலியமாக, அந்த சனியுடைய பெட்ரோல் மூலியமாக அந்த இரும்பை இயக்கி காற்றில் செல்கிறது. அப்போ காற்று ராசியான கும்பராசி, சனியுடைய கும்பராசி காற்று ராசி. அது இந்த 3 தொடர்பு இருந்தால்தான் விமானம் சார்ந்த வேலையும் செய்ய முடியும். விமானத்தில் பயணிப்பவர்களுக்கும் இந்த ஒரு 3 தொடர்புகள் இருக்கும். விமான பயணிகள், விமானத்தில் பணியாளர்கள் எல்லாருக்கும். அப்போ இந்த விமான விபத்தில் இறந்தவர்களுக்கு காற்று ராசியான கும்பராசி பாவத்துவம் அடைந்திருக்கும், கெட்டு போயிருக்கும், பாவத்துவம். அதன் சனி கிரகம் அவங்களுக்கு பாவத்துவமாக, அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சனி கிரகம் பாவத்துவமாயிருக்கும். செவ்வாய் கிரகமும் நெருப்பு, வெடி விபத்தில் இறக்க வைப்பது செவ்வாய், நெருப்பை ஏற்படுத்தி, நெருப்பில் தீயில் கருகி. அப்போ செவ்வாய் கிரகமும் அவங்களுக்கு பாவத்துவம் அடைந்திருக்கும் அவருடைய ஜாதகத்தில். அப்போ அத்தனை விமானத்தில் பயணித்த அத்தனை 242 பேரில் 241 பேருக்கு சனியும் செவ்வாயும் காற்று ராசியான கும்பராசியும் கெட்டு போயிருக்கும், பாவத்துவம் அடைஞ்சிருக்கும். பாவ ஒளி அந்த 2 கிரகத்தோடும் அந்த வீட்டோடும் பாவத்துவம் அடைந்திருக்கும். அதில் ஒருவர் மட்டும் தப்பித்து விட்டார். இறந்தவர்களுக்கு எல்லாம் ஆயுள் முடியும் காலம். அத்தனை பேருக்கும் அன்று ஆயுள் அதோடு முடிந்து விடக்கூடிய காலமாக இருந்திருக்கும். அந்த ஆயுளை பறிப்பவர்கள் இந்த செவ்வாயும் சனியும் காற்று ராசி பாதிப்படைஞ்ச கும்பம் பாதிப்படைந்திருக்கும். இதனால் அவருடைய ஆயுள் முடிந்திருக்கும். ஒருவர் மட்டும் உயிர் தப்பி இருக்கிறார் என்றால் அவருக்கு ஆயுள் இன்னும் இருக்கும், கூடுதலாக இருக்கும். அவர் வாழ வேண்டிய காலம் இன்னும் கூடுதலாக இருக்கும். அதனால் அவர் தப்ப வேண்டும் என்பதற்காக அந்த கிரகங்கள் தப்பிப்பதற்கான அந்த இடத்தில் அவரை அமர வைத்து, அதே போன்று அவருக்கு அந்த நேரத்தில் தப்பிப்பதற்கான எப்படி செயல்பட வேண்டும், எப்படி செயல்பட்டு அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்கு அவருடைய லக்னாதிபதி மூளையும் அவருக்கு துணை இருந்திருக்கும். ஏனென்றால் இவர் அடுத்து இன்னும் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்பது அவருடைய ஜாதகத்தில் இருக்கும். லக்னாதிபதி அவருடைய மூளையை இயக்கிற கிரகமும் அவருக்கு அந்த நேரத்தில் தப்பிப்பதற்கான செயல்பாட்டை, மூளையை சரியாக செயல்படுத்தி இருக்கும். அவருக்கு இந்த செவ்வாயும் சனியும் கும்பராசியும் அதிக பாதிப்பு, அதிக பாவத்துவம் அடைந்திருக்காது. செவ்வாயும் அதிக பாவத்துவம் அடைந்திருக்காது, சனியும் அதிக பாவத்துவம் அடைந்திருக்காது, கும்பராசியும் அதிக பாவத்துவம் அடைந்திருக்காது, குறைந்த அளவு பாவத்துவம் அடைந்திருக்கும். அதனாலேயே அவர் அதில் சிக்கி சிறு காயங்களுடன் அவர் உயிர் தப்பியிருக்கிறார். அடுத்து நீண்ட ஆயுளும் இருக்கும். இப்படிதான் ஒரு விமான விபத்தில் பிழைப்பவர்களுக்கு அவர்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும். இறப்பவர்களுக்கு அவர்களுடைய ஆயுள் முடிகிறது. அவர்கள் எல்லாம் கூட்டு சேர்ந்து அந்த விமானங்களில் பயணம் செய்வார்கள். அதற்கு காரணம் இந்த கிரகங்கள் தான், சனி, செவ்வாய், கும்பராசி.
இது பாவத்துவம் ஒளி கலந்திருக்கும் அந்த இடத்திற்கு, அந்த கிரகங்களுக்கும் அந்த இடத்திற்கும். அவருடைய ஆயுள் ஸ்தானம் எல்லாம் பாதிப்படைந்திருக்கும். ஆயுள் கிரகம், ஆயுள் ஸ்தானம் பாதிப்படைந்திருக்கும். லக்னாதிபதியும் பாதிப்படைந்திருப்பார். எப்படி தப்பிப்பதற்கு முயற்சி செய்ய முடியாமல் முயற்சி செய்தாலும் தப்பிக்காத அளவுக்கு அவங்களுடைய ஆயுள் அந்த அப்படி இருக்கும். எனவேதான் இந்த விமான விபத்து நிகழ்வதற்கு இந்த சனி கிரகமும் செவ்வாய் கிரகமும் கும்பராசியும் தான் காரணம், காற்று ராசியான கும்பராசியும் தான் காரணம் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெளிவாக விளக்கியிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.